வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கெட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் கும்பகோணம் மகாமக குளத்திற்கு அருகில் உள்ள அருள்மிகு கௌதமேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? சிவனால் உடைக்கப்பட்ட கும்பத்தில் சுற்றப்பட்ட நூல் லிங்கமாக மாறிய தலம் இது. இந்த கோவிலில் நர்த்தன கணபதி, மகா கணபதி, தட்சிணாமூர்த்தி, கௌதம மகரிஷி, வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், கஜலட்சுமி, லிங்கோத்பவர், பிரம்மா, சண்டிகேஸ்வரர், உபவேதநாதேஸ்வரர், சௌந்தரநாயகி அம்பாள், ஆஞ்சநேயர் ஆகியோர் காட்சி தருகின்றனர். நவக்கிரக சன்னதி நீங்களாக சனிக்கும் சூரியனுக்கும் தனி சிலைகள் உள்ளன. பைரவரின் அருகே கஜலட்சுமியும் சரஸ்வதியும் அருள்பாலிக்கின்றனர். 12 ராசிகளில் விருச்சிக ராசிக்குரிய கோவிலாக இது கருதப்படுகிறது. உலகிலேயே மிகப்பெரிய பாவம் பசுவை கொள்வதுதான். அறிந்தோ அறியாமலோ பசுவுக்கு தீங்கிழைத்திருந்தால் கும்பகோணம் மகாமக குளக்கரையில் உள்ள கௌதமேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வர வேண்டும். அஷ்டமியில் இத்தலத்தில் உள்ள பைரவருக்கு பூஜை செய்து பயம் நீங்க பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் இத்தலத்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்து சிரமங்கள் நீங்க பெறலாம். இக்கோவிலுக்கு பசுதானம் செய்வதன் மூலம் பசுதோஷம் நீங்க பெறலாம். இதனால் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகும். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். முன்னொரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்ட போது பிரம்மன் மனம் வருந்தி பிரளயத்திற்கு பிறகு எனது படைப்பு தொழிலை எங்கிருந்து செய்வது என சிவனிடம் கேட்டார். சிவபெருமான் அவரிடம், நீ இப்போதே பல புண்ணிய தலங்களிலும் உள்ள மணலை எடுத்து அமுதத்தோடு பிசைந்து மாயக்கும்பம் ஒன்றே செய். அதில் அமுதத்தை நிரப்பு. அனைத்து ஜீவராசிகளுக்கும் விதையாக விளங்கும் சிருஷ்டி பீஜத்தை அதனுள் வை. அதன் மீது ஒரு தேங்காயை வை. அதை மாவிலைகளால் அலங்கரி. கும்பத்தில் நூல் சுற்று. அது பிரளய வெள்ளத்தில் சாய்ந்து விடாத வகையில் ஒரு உரியில் வை. அந்த குடத்திற்கு வில்வத்தால் அர்ச்சனை செய். அந்த கும்பம் பிரளய வெள்ளத்தில் தெற்கு நோக்கி செல்லும். அப்போது அவ்விடத்திற்கு நான் வருவேன் என்றார். இதன்படி பிரளய காலத்தில் வெள்ளம் ஏற்பட்டது. கும்பம் மிதந்தது. கும்பத்தில் சுற்றப்பட்டிருந்த பூணூல் அருந்து விழுந்தது. அது லிங்கமாகவே மாறியது. இறைவன் உபவேதநாதேஸ்வரர் என பெயர் பெற்றார். பசுதோஷம் நீங்கும் தலம் இது. கௌதமர் இப்பகுதியில் தங்கியிருந்து மக்களுக்கு அன்னதானம் வழங்கி வந்தார். அவரது புகழை குறைப்பதற்காக சில எதிரிகள் மாய பசு ஒன்றை உருவாக்கி ஆசிரமத்திற்கு அனுப்பினர். அதை வாஞ்சையோடு கௌதமர் தடவி கொடுத்தார். திடீரென அந்த பசு மறைந்து விட்டது. மாய பசுவாயினும் கூட ஒரு பசு மறைவதற்கு காரணமாக அமைந்து விட்டோமே என வருந்திய முனிவர் இங்கிருந்த உபவேதநாதேஸ்வரரை வழிபட்டார். கௌதமருக்கு இறைவன் பாவ விமோச்சனம் அளித்தார். மகாமக குளத்தில் நீராடி பாவம் நீங்கியது. கௌதமருக்கு பாவ விமோச்சனம் அளித்ததால் இறைவனுக்கு கௌதமேஸ்வரர் என்ற பெயரும் ஏற்பட்டது. இக்கோவிலின் மூலவர் கௌதமேஸ்வரர், தாயார் சௌந்தரநாயகி. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி 30 முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் கும்பகோணம் மகாமக குளத்தின் தெற்கு கரையில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் கும்பகோணம், அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.